ரவை பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து வாசனை வர வரையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதையும் சேர்த்து பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி சேர்த்துக்கலாம். இதில் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ 1 கப் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்துடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி 1 கப் சம்பா ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 கப் சேர்த்தாச்சு. இப்போ 2 கப் சேர்த்துட்டு புளிப்புக்காண்டி லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் சம்பா ரவையை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிடும். இப்போ வெயிட் வச்சு நம்ம தம் கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொழு பொழுன்னு சம்பா ரவை பிரியாணி ரெடி.